அரக்கோணத்தில் நடைபெற்ற நகர மளிகை வியாபாரிகள் சங்கத்தின் 66வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தால் தமிழகத்தில் சிறு மற்றும் குறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வேலூர் மண்டல தலைவர் ஞானவேல் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தர்மராஜா கோயில் தெருவில் உள்ள வியாபாரிகள் சங்க மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில இணைச் செயலாளர் எத்திராஜ் தலைமை தாங்கினார். நகர மளிகை வியாபாரிகள் சங்க செயலாளர் ராஜேஷ் முன்னிலை வகித்தார். பொருளாளர் மகாதேவன் வரவேற்றார். அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரசு பொதுத் தேர்வில் 10 மற்றும் +2 வகுப்புகளில் முதல் மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அரக்கோணம் துணை போலீஸ் சூப்பரண்டு பொன்னுசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வேலூர் மண்டல தலைவர் ஞானவேல் கலந்து கொண்டு பேசினார். மேலும் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சரவணன், செயலாளர் வேல்முருகன், அரக்கோணம் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் அருண்குமார், சட்ட ஆலோசகர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்துக்கு பின்னர் நிருபர்களிடம் ஞானவேல் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் ஆன்லைன் வர்த்தகத்தின் வளர்ச்சியால் கோடிக்கணக்கான வணிகர்கள் தங்களது தொழிலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சென்னையில் மற்றும் 16,000 கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் கிராமப்புறங்களில் உள்ள சிறு வியாபாரிகளும் ஆன்லைன் வர்த்தகத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளை அழைத்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதை போன்று வணிகர் சங்க பிரதிநிதிகளையும் தமிழக முதலமைச்சர் அழைத்து பேசி வணிகர்களின் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஞானவேல் வலியுறுத்தினார். கூட்டத்தில் சங்கத்தின் ஆண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் வணிகர்களின் நலன் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அரக்கோணம் நகர மளிகை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்று, அவசரமாக சில்லறை விற்பனையில் கார்ப்பரேட் நிறுவனங்களை தடுக்கின்ற வகையிலே மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். அந்த சட்டம் இயற்றிட மாநில அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவிலே கிட்டத்தட்ட 24 கோடி பேர் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 140 கோடி பேரிலே 24 கோடி பேர் சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 94 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் இந்தியாவிலே சில்லறை வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை 24 கோடி பேர் செய்து கொண்டிருந்த நிலையில் விரல்விட்டு எண்ணக்கூடிய சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு 24-25 வணிகம் செய்திருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வணிகம் செய்வதால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வணிகர்கள் வெளியே தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் அவசரமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்து, உள்ளாட்சி கடைகள் பிரச்சனை தொடர்பாக ஒரு சட்டம் 450 என்று 16/12/2025 தமிழக அரசால் போடப்பட்டுள்ளது. அந்த சட்டம் என்ன சொல்கிறது சொன்னால், தமிழகத்திலே இருக்கின்ற 2.5 லட்சம் வணிக குடும்பங்கள் நடுத்தெருவிலே நிற்க வைக்கின்ற சட்டமாக அது இருக்கிறது. 480 என்ற பிரிவை போட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடைகளை மூடி சாவிகளை கொடுத்துவிட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கோடி ரூபாய் அவங்க பண்றதுனால ஒரு ஊரே பாதிக்கப்படும். அப்படியே இன்னைக்கு இந்த 24 கோடி வணிகர்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தள்ளுகின்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் 3 கோடி இப்பே சென்னையில 16,000 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இப்பே சின்ன சின்ன ஊர்ல கடைகள்லாம் மூடப்பட்டு வருகிறது. இப்போ நகர்ப்புறம் தாண்டி கிராமப்புறங்களுக்கும் அந்த செய்தி வந்துவிட்ட காரணத்தினாலே கிராமப்புறங்களில் கடைகள் கூட அடைக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அவங்க சொல்வது காரணம் ஈரான் ஈராக் போர் சொல்றாங்க, ஆயில் அந்த பெட்ரோலியம் பிரச்சனை தான் சொல்றாங்க. அது இல்லாம இந்த சூழ்நிலை கருதி மத்திய அரசாங்கம் இந்த ஆண்டு உயர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த சுங்க கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்திருந்தாங்கன்னா விலைவாசி ஏறுவது கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்கும். இந்த நேரத்தில் மத்திய அரசு வணிகர்கள் சக்கரை தான் பொதுமக்களுக்கு போய் சேரும். அது தடையில்லாமல் வழங்குவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது முதல்ல சந்திச்சு பேசணுங்க, இன்னும் சந்திச்சே பேசல. என்னுடைய கோரிக்கைகள் அவங்க உள்வாங்கணும்.
விவசாயிகளை பற்றி பேசப்படுகிறது, தொழிலாளர்களை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் தருகின்ற வணிகர்களை அழைத்து பேசவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தாவேகா அரசு வணிகர்களை அழைத்து பேச வேண்டும்.